மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த 3 அம்சங்கள் சார்ந்து நாங்கள் நடத்துகிற இயக்கத்திற்கு தேவை என்றால் திமுகவை அழைப்போம். திமுக இந்த 3 பிரச்சனைகளில் ஒரு இயக்கம் நடத்தி சிபிஎம் வாழ்ந்து அவங்க நீட்டு பேப்பர் லீக்கு, சிபிஎஸ்சியில் ஒரு பெரிய குளறுபடி, அதே போல் கியூட் எக்ஸாம் ரிசல்ட்டில் குளறுபடி, இது எதுவுமே இன்று பேசுகிறதாக இந்த ஒரு 60 நாள் இந்த நிலைமை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது பாஜகவுக்கு ரொம்ப ராஜபாட்டை அமைப்பு கொடுத்ததாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மதச்சார்பற்ற தமிழ்நாட்டை இப்படியே பாதுகாப்பதற்கு திமுக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்துகிறது. திமுகவை நீக்கிவிட்டு அதிமுகவை நீக்கிவிட்டு அதை பார்க்க முடியாது என்று மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் இணைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இந்த பொறுப்பும் நெடுக்குமாக நீ என்னை தீவிட்ட, நான் உன்னை சொல்லிட்டேன், நீ என்னை இப்படி பேசுவது சரியில்லை என்று நினைக்கிறேன். எனவே அதை கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் இருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தாவேக்காவில் அடுத்தடுத்து அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைகிறாங்க. நீங்கள் இந்த இணைப்பை எப்படி பார்க்குறீங்க, எப்படி அணுக போறீங்க? ரெண்டாவது, உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எந்த எல்லை வரை தாவேக்காவை விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது எல்லை இருக்கு? இல்லை, நாங்கள் ஏற்கனவே தான் சொல்லிட்டோம், இது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது, எந்த கைமாறும் இல்லாமல் அவர்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள் என்று நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டோம். எனவே அது டோட்டலி, அதாவது அது ஒட்டுமொத்தமாக ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கு உதவாது. அதாவது உங்களுடைய கருத்து விமர்சனம் பொதுவெளியில் பார்க்குற மக்கள் மத்தியில் என்னவா இருக்குன்னா, திமுக குதிரை பேரம் நடந்ததாக சொல்கிற பொழுது கொடுக்கக்கூடிய அந்த அடி இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது தாவேக்கான்னு வரணும். நீங்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இப்போ தாவேக்கா முதல்ல அந்த 3 பேர் வந்தபோது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், கட்சியின் சார்பாக அறிக்கை வந்திருக்கு. இப்போ திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து எங்கள் அறிக்கை ஏதாவது வந்திருக்கா? எங்கள் அறிக்கை எதுவும் வரல. இல்லை, தோழர் சண்முகம் அவர்கள் பேசின அந்த பதிவு இருக்கு இல்லையா, வீடியோவில் கேள்வி கேட்குறாங்க, அவர் பேசுகிறாரு, அதை பார்க்குற மக்களுக்கு அந்த கேள்வி வருதுன்ற என்ன இவ்வளவு காட்டமாக அடிக்கிறாரு, சந்தேகம் இருக்குது. ஒரே நாளில் ஆளுநரை சந்திக்கிறதுல சந்தேகம் இருக்குது. இல்லை, அது அவர் முன்ன என்ன பேசினாரு பின்ன என்ன பேசினாருன்னு நீங்கள் அதை முழுமையாக கேட்டிங்கன்னா தெரியும். நானும் அதை கேட்கல, இந்த காடைத்தான் பார்த்தேன். அவர் ஒரு பொறுப்பு ஆளுநர், அவர் என்னைக்கு நேரம் கொடுக்குறாரோ அன்னைக்கு தானே போக முடியும். தமிழ்நாட்டிலேயே அவர் இருக்கார், அது இல்லை. எனவே தோழர் சண்முகம் அதுக்கு முன்னால் என்ன பேசினார் பின்னால் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல், எங்கள் பார்ட்டி பொசிஷன் வெரி கிளியர். தாவேக்காவுக்கு நாங்கள் கொடுக்குற ஆதரவு அது கவர்னர் ஆட்சியையும் அல்லது உடனடி தேர்தலையும் தவிர்ப்பதற்காகத்தான். அந்த ஒரு காரணம். சரி, நம்பர் 1, தாவேக்கா அரசுடனான எங்களுடைய அணுகுமுறை என்ன என்பதை பொறுத்தவரை நல்லது செஞ்சால் வரவேற்போம், தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு தகுந்தது மாதிரி விமர்சனம், போராட்டம், அல்லது நீங்கள் அடிப்படையில் மதச்சார்பற்ற கொள்கையில் அவர்கள் சமரசம் செய்து விட்டார்கள் என்றால் எங்களுடைய நிலையை மறுபரிசீலனை செய்வது. இந்த 3 பாயிண்ட் தாங்க. சரி, இதுக்கிடையில் வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. அவர்கள் ஆட்சி அமைக்க நாங்கள், ஏன்னா வேற வாய்ப்பு இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஆதரவை கொடுத்துருக்கோம். அந்த ஆதரவில் எந்த ஊசலாட்டமும் கிடையாது. நான் சொன்னது மாதிரி சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், மதச்சார்பற்ற தன்மையில் அவங்க நிலைப்பாடு மாறாக இருந்தால் தவிர அதை மறுபரிசீலனை செய்வது என்கிற பிரச்சனை இல்லை. நம்பர் 1. அதே போல் திமுக சார்ந்தும் எங்கள் கட்சி மாநில குழு முடிவெடுத்திருக்கு. 1, நாங்கள் எப்போதுமே இந்த கூட்டணிங்கிறத கம்யூனிஸ்டுகள் வச்சுக்கிறது இல்லை. ஏன் வச்சுக்கிறது இல்லைன்னா, ஒரு பொது இப்போ எலெக்ஷனில் சந்திக்கிறோம், பொதுவான அம்சங்கள் இடம்பெற்று ஒரே தேர்தல் அறிக்கை எல்லா கட்சியும் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதைத்தான் நீங்கள் கூட்டணின்னு சொல்ல முடியுமே தவிர,
நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை, சிபிஐ ஒரு தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை, ஐயுஎம்எல் ஒரு தேர்தல் அறிக்கை, விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேர்தல் அறிக்கை, திமுக ஒரு தேர்தல் அறிக்கை. இது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? பட் ஒரு பிரதானமாக இந்தியாவை எதிர்கொள்கிற ஒரு பாசிச நச்சு, அதை எதிர்கொள்வதற்காக எங்களுக்குள் அந்த ஒத்த கருத்து தேர்தல் உடன்பாடு என்பது கண்டிருந்தோம். ஓகே, திமுகவுடனான உங்களுடைய உறவு என்ன? கொள்கை கூட்டணின்னு சொன்னது என்னாச்சு? அதுதான் பிஜேபிக்கு எதிரானது தான். கொள்கைன்னா நீங்கள் 100% நீங்கள் ஒத்து போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஒரே கட்சியாக மாறிட வேண்டியது தானே, இல்லையா? அப்படி கிடையாது. ஆக்சுவலாக திமுகவுடனான அணுகுமுறையை பொறுத்தளவில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த 3 அம்சங்கள் சார்ந்து நாங்கள் நடத்துகிற இயக்கத்திற்கு தேவை என்றால் திமுகவை அழைப்போம். திமுக இந்த 3 பிரச்சனைகளில் ஒரு இயக்கம் நடத்தி சிபிஎம் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்களோட போகும். இதுதான் தாவேக அரசாங்கம், திமுக கட்சி, இது 2 குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, சமூக வலைத்தளங்களில் நீங்களே கூட எழுதியிருக்கீங்க, நேரடியாக திமுகவுக்கும் உங்களுக்குமான ஒரு வார்த்தை போர், எழுத்து போர் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கவனிக்கிறீங்களா சமூக வலைத்தளங்கள்? சரி, 2 விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டென்ஷன் வரும்போது எதிரும் எதிருமான கருத்துக்கள் வரும். சில பேர் பொறுப்புணர்வோடு எழுதுவாங்க, சில பேர் எல்லா கட்சியிலையும் அப்படி இருக்க தானே செய்யும். இப்போ நீங்கள் எங்கள் கட்சி அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த அணுகுமுறை அதில் முடிவெடுக்கிற போது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரே லைனில் இருந்து தான் பேசுவாங்க. முடிவெடுத்த பிறகு, முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒரு கட்சிக்குள்ளே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படியெல்லாம் இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது காரசாரமான விவாதம். முடிவெடுத்த பிறகு எல்லாரும் அதில் அவாய்ட் பண்ணி. திமுகவில் எனக்கு தெரிஞ்சு திமுகவினுடைய ஏடு எழுதியது தான், முரசொலி எழுதியது தான் அந்த டென்ஷனுக்கு காரணமாக இருந்தது. அதில் என்னை பொறுத்தளவில் நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி இந்தியா சந்தித்து வருகிற சூழல், அந்த சூழல்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் 2014 பாஜக சொந்த பலத்தில் ஆட்சிக்கு வந்தது, 19 சொந்த பலத்தில் ஆட்சிக்கு வந்தது, 24 அவங்களுடைய பலம் 240 குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 32 சீட்டு அவங்க கம்மி. ஸோ அவங்க நிதிஷ்குமாரோடவும் சந்திரபாபு நாயுடுவோடும் உடன்பாடு வைத்து கொண்டு தான் பெரும்பான்மையை பெற்றார்கள், நம்பர் 1. ஆனால் இப்போ அவங்க பல கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள். ஒன்று ஆம் ஆத்மி கட்சி, 2 திரிணாமுல் காங்கிரஸ், 3 உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனா, வேறு சில கட்சிகளையும் அவர்கள் உடைக்க முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். 268 என்கிற 2 பெரும்பான்மையை நோக்கி போவது, அதன் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் அந்த தேர்தலின் போதே இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை உள்ளிட்ட எல்லா அம்சங்களையும் அரசமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த மாதிரியான நோக்கம் வருகிற போது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஓரணியில் திரண்டு நின்று இதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நான் சொல்கிறேன், மாநில கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய சவால். இன்ஃபேக்ட் என்னன்னா, மாநில கட்சிகளை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்தியாவை ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் என்று நம்முடைய அரசமைப்பு சட்டம் வரையறுக்குது. ஆனால் அதனால தான் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் மாநில அரசின் அதிகாரங்கள், ஒன்றிய அரசின் அதிகாரங்கள், பொதுவான அரசு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மாநில அரசு அதிகாரத்திற்குள் ஒன்றிய அரசாங்கம் தலையிட முடியாது, தலையிடக்கூடாது. இப்படி ஒரு செப்பரேஷன்லாம் வந்ததுக்கான காரணமே இதை ஒரு தனியான சுயேட்சையான ஒரு பகுதியாக இதை அங்கீகரித்து, அது நல்லெண்ணத்தின்பால் வந்தது மட்டுமல்ல, அது இந்தியாவினுடைய இந்த பன்முகத்தன்மை இருக்குல்ல, அதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏற்பாடும் சேர்ந்தது. சரி, அப்படித்தான் வந்தது. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாம் வந்துடும். அதில் அவங்க முக்கியமாக சொன்னது ஒற்றை ஆட்சி முறை தான் இந்தியாவுக்கு சிறந்தது என்பதுதான் கோல்வால்கருடைய
இது. ம். நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதிலேயும் மொழிவாரி மாநிலங்கள் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பிரிவினைவாதத்திற்கு வழிவகுக்கும். எனவே இது கூடாது. மாநிலங்கள் இருக்கலாம், அது ஒரு நிர்வாக அழகாக இருக்கும். ம். ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறது மாதிரி, ஒரு தாலுகாவை பிரிக்கிறது மாதிரி அப்படி இருக்குமே தவிர, அது வந்து ஒரு இந்த இறையாண்மை பெற்ற அமைப்புக்குள் இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் தனக்கு சுயமாக பல்வேறு அதிகாரங்களை கொண்ட அமைப்பு என்பதை விட்டுவிட்டு அந்த படிநிலையில் ஒன்று என்கிற முறையில் தான் பார்க்குறாங்க. எனவே மாநில கட்சிகள் எல்லோருமே இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி. அதில் திமுக, அதிமுக, தவேக இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறேன், விசிக உள்ளிட்டு எல்லாரும் சேர்ந்து நிற்கலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். நீங்கள் இந்த காலத்தில் இந்த 2 மாத காலம் தவேக வர்சஸ் திமுக, திமுக வர்சஸ் சிபிஎம், திமுக வர்சஸ் சிபிஎம் என்பது வருது. இந்த காலத்தில் மிக முக்கியமான சில விஷயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் அல்லது விவாதத்திற்கு வராமல் போயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 2 தரப்பும் கண்டுக்கலன்னு புரிஞ்சுக்கிறேன். 2 தரப்புலையும் கண்டுக்கிறது. ஏன்னா இப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் ஒரு திருமண விழாவில் பேசுறாரு, 6 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காது, கவிழ்ற நிலைமை இருக்குன்னு பேசுறாரு. அதற்கு இங்க தோழர் சண்முகம் அவர்கள் அன்னைக்கு அவர் பேசினதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்கு புரியுது அப்படின்றாரு. இந்த குதிரைப்படம் தொடர்பான செய்தி வெளியில அதுக்கப்புறம் வரேன். இது சீரியஸான பிரச்சனை, கவனிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுறேன். 4 நீட் சம்பந்தமான தற்கொலைகள் நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு அது விவாத பொருளாக ஆகலாம், விவாத பொருளாகவே தமிழ்நாட்டில் ஆகலாம், கடந்த காலத்தில் ஆகும். உணவு பாதுகாப்பு மசோதா ரொம்ப முக்கியமானது. அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க. அது ஒரு பேசு பொருளாக, அதாவது நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. நான் 26ஆம் தேதியே என்னோடய ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், இது ஒரு ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் கடிதம் எழுதியிருக்கு. நேற்றுக்கு எங்கள் அரசியல் தலைமை குழு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, எங்கள் மாநில குழு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. ஆனால் சாதாரண மக்களுடைய பேச்சாக எப்போ மாறும்? அது மாறாமல் இருக்கு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இப்போது முதலமைச்சர் கூட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. நாங்கள் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அமல்படுத்துகிற விபி ராம்ஜி அதில் இந்த சில பகுதிகளில் எங்களுக்கு விலக்கு வேணும் அல்லது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு எழுதியிருக்காரு. பட் இதை நீண்ட காலமாக போராடி வந்திருக்கோம். அதை நாங்கள் பெற்ற குழந்தை என்பதை ரொம்ப தைரியமாக இடதுசாரிகள் சொல்ல முடியும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் பெற்ற ஒரு மிக முக்கியமான, அதாவது இந்தியாவில் வேலை கொடுப்பதற்கான ஒரு திட்டம், ஜாப் ஸ்கீம்ங்கிறது அதுதான். அதை கொண்டு வந்தோங்கிற முறையில் அது இன்றைக்கி பேசு பொருளாக்கப்படவில்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் நீட்டு பேப்பர் லீக்கு, சிபிஎஸ்சியில் ஒரு பெரிய குளறுபடி, அதே போல் கியூட் எக்ஸாம் ரிசல்ட்டில் குளறுபடி, இப்போ மத்திய பிரதேச பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கக்கூடிய அதாவது சீல்டு கவரில் வச்சு இந்த மொத்த பேப்பரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, கொஸ்டின் பேப்பரைன்னு. இது எதுவுமே இங்கு பேசுபொருளாக்கப்படவில்லை. இப்படி நான் வந்து ஏராளமான விஷயங்களை நான் அதே போல் ரொம்ப முக்கியமாக எங்கள் இந்தியா முழுவதையும் துண்டாடுவதற்கு பாஜக, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங்கல் கங்கணம் கட்டி அவங்க செஞ்ச ஒரு பிரச்சாரம் என்னது, ராமர் கோயில். தோழர்களே, அதில் வந்து இந்த காலத்தில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமன் சொத்து குலம் தலைக்கிறதுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ராமபக்தர்களாக பார்த்து தான் இங்கே போட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சொல்கிறாரு 200 கோடின்னு சொல்கிறார். இப்போ அரசாங்க தரப்பில் சொல்கிறது அல்லது அந்த ட்ரஸ்ட் தரப்பில் சொல்கிறது 2 கோடி ரூபாய் அளவுக்கு திருடு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரிட்டையர்டு பியூரோக்ராட்டு, ராம்சரிதமானஸ், உங்களுக்கு துளசிதாசர் ராமாயணம்னு சொல்கிறாங்களே, அதுதான் ராம்சரிதமானஸ். ஆக்சுவலாக நான் அடிக்கடி அவரை கோட் பண்ணுறதுக்கான காரணம் 1511 பாபரி மஸ்ஜித் கட்டப்படுது. 1548 தான் ராம்சரிதமானஸை இயற்றுகிறார்.
அது வந்து ஒரு பெரிய ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த காலத்தில் அதுக்கு இருந்தது. ஏன்னா அவர் அவாதி மொழியில் தான் அதை எழுதுறாரு. ஒரு தெய்வத்தை பற்றி நீங்கள் தேவ பாஷையில் இல்லாமல் ஒரு நீச பாஷையில் எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எதிர்த்து செய்வது. ஸோ நீங்கள் எப்போதுமே பார்த்தா அவ்வளவு சொந்த சமூகத்தை பகைத்து கொண்டு அதிகார பீடங்களை எல்லாம் பகைத்து கொண்டு, நீங்கள் அரசு அதிகாரத்தை விட சமூக அதிகாரம் பல நேரங்களில் ஆதிக்கம் செலுத்தும். அரசு அதிகாரமே கூட இங்கே செல்லுபடி ஆகாது, அப்படி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து நாம் பேசுகிற அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்னு தெரியும். அதை எதிர்த்து நின்னவர் உண்மையிலே அது வந்து ராமர் பிறந்த இடம், அதில் தான் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்குன்னா கட்டாயம் அவர் எழுதியிருப்பார். ஆனால் அவர் எழுதலை. இது 16ஆம் நூற்றாண்டு 1540. அந்த ராம்சரித மானஸை அது என்ன சொல்கிறது, தங்க முலாம் 5 கோடிக்கான இது, அது காணான்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கட்டாயம் உள்ளே தான் வச்சுருந்துருப்பாங்க, வெளியே வச்சுருப்பாங்க. ஆனால் ஏன் ரசீது கொடுக்கல? ஒரு 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கொடையை நீங்கள் உண்டியலில் போட்டால் உண்டியலுக்கு ரசீது கிடையாது, ஏன்னா எவ்வளோ போடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. மற்றபடி ஒரு 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இதை கொடுக்கும்போது ஏன் ரசீது கொடுக்கலைன்னா இப்போ அதுக்கு பதில் கிடையாது. இப்போ சம்பத்ராய் உள்ளிட்டவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் அது பேசு பொருளாக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் வந்து ஆலயங்களை அரசிடமிருந்து மீட்போம் என்பது தான் சங் பரிவாரனுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது. ஆனால் சங் பரிவார் கையில் மாட்டிய ஆலயங்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு இவங்களுடைய உச்சபட்ச தலைவன் வந்து, அதாவது ராமர் என்பவர் யார்? வெறும் காவிய தலைவன் மட்டுமல்ல, இந்திய சுயமரியாதை, வீரம், இறையாண்மை, இது அத்தனையினுடைய இலக்கணம் என்று அவரை முன்னிறுத்துகிறார்கள். அவர் சுப்ரீம் கார்டா? சுப்ரீம் கார்டு. அவர்கிட்ட திருடிட்டு போன விஷயம் தமிழ்நாட்டில் பேசு பொருளாக நான் இப்படி ஒரு 20, 30, 40ன்னு நான் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். ஆனால் இது எதுவுமே தமிழ்நாட்டில் பேசு பொருளாக்கப்படவில்லை இந்த ஒரு 60 நாள். இந்த நிலைமை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது பாஜகவுக்கு ரொம்ப ராஜபாட்டை அமைத்து கொடுத்ததாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதில் எல்லாரும் சேர்ந்து நின்று போராட வேண்டிய எல்லாரும் ஒரு பேச்சுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படின்னு விட்டுட்டு போனோம்னா இது ஒரு, நீங்கள் வந்து பெட்ரோல் விலை வந்து $72 $120 போச்சு. உடனே 5 முறை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்தது. இப்போ பெட்ரோல் இது கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு? ஆக்சுவலாக அது வந்து கிட்டத்தட்ட $100 கீழே வந்துருச்சு இல்லையா? இப்போ 107 லிட்டருக்கு ஒரு 40-50% நீங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் பண்ணல? ஏன் இது பேசு பொருளாகலை? ஸோ நான் ரொம்ப சீரியஸாகவே என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கடந்த 5 ஆண்டு காலம் அல்லது கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இந்த மக்களை துண்டாடுவதற்கான அஜெண்டா அல்லது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அனைத்தின் மீதும் அது பேசு பொருளாகி கொண்டது, பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு அனிதாவின் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கியது. ஆனால் 4 பேருடைய மரணம் ரொம்ப அமைதியாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இது சரியில்லை. எனவே மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் இணைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இந்த குறுக்கும் நெடுக்குமாக நீ என்னை கிள்ளிட்ட, நான் உன்னை சொல்லிட்டேன், நீ என்னை இப்படி பேசுவது சரியில்லை என்று நினைக்கிறேன். எனவே அதை கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அதை கவனிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் சொன்ன எதையுமே அதை கவனிக்கலை. பட் நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. என்ன ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க 2 பேரும் மாற்றி இன்னும் மை கூட காயில. போன மாதம் தான் ஒன்றா வந்தாங்க, நம்மக்கிட்ட வாக்கு கேட்டாங்க, இன்றைக்கி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் அதை கவனிக்கல. அந்த விவாதம் நடக்கணுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. திமுக வேற கட்சி, சிபிஎம் வேற கட்சி. எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இல்லை அவங்க இக்கட்டான நிலையில் இருக்குது திமுக. இந்த நிலையில கூட நிற்கலையேன்ற வருத்தம் இருக்கு. அது அவங்களுக்கு வருத்தம் இருந்தால் அந்த வருத்தத்தில் நான் வந்து என்ன சொல்றேன், அந்த வருத்தத்தில் நியாயம் இருக்கலாம். ஆனால் அவங்க மாதிரியே முடிவை நாங்கள் எடுக்க முடியும் என்று சொல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒரு மதச்சார்பற்ற தமிழ்நாட்டை இப்படியே பாதுகாப்பதற்கு திமுக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்த வேண்டியிருக்கும். திமுகவை நீக்கிவிட்டு அதிமுகவை நீக்கிவிட்டு அதை பார்க்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு அவங்க பிஜேபியோட சேர்ந்திருக்காங்க அதிமுக. இந்த டசின் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க மதச்சார்பற்ற கட்சி இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை.
மதவெறியோடு பல நேரங்களில் அதனுடைய தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். யார்? அதிமுகவினுடைய தலைவர்கள் சமரசம் செய்து, முதலாளித்துவ கட்சிகள் அப்படி சமரசம் செய்து கொள்ளக்கூடும். சரி. ஆனால் அதனுடைய மாஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் மதச்சார்பற்ற தன்மையில் அவங்க கோயிலுக்கும் போவாங்க. இவர் சொன்னது மாதிரி தான், பெரியாருக்கும் பழனி பாரதியோட கவிதைன்னு நினைக்கிறேன், நாங்கள் பழனிக்கும் பாத யாத்திரை போவோம், பெரியாரையும் கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காரு. அது இங்கே இருக்கக்கூடிய ஓகே, பக்தி என்னோடது, மதச்சார்பின்மை பொதுவானது, நாம் எல்லோரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாம் இந்த காலத்தில் ஒரு தாக்குதலுக்குள்ளாகி இருக்க நேரத்தில் எது பேசு பொருளாக்கப்பட வேண்டும்? நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு கவர்மெண்ட்டு போயிருக்கதா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நம்ம இங்கே இருக்க ஹைகோர்ட்டு மிக மோசமான ஒரு தீர்ப்பை இன்றைக்கி நான் பேக்வேர்டு கிளாஸ் எஸ்சியாக இருக்கேன், நான் பேக்வேர்டு கிளாஸில் இருக்கேன், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸாக இருக்கேன், நான் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டியில் இருக்கேன், நான் ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமுக்கு மாறினேன்னா இன்றைக்கே என்னுடைய எல்லா விதமான பொருளாதார சமூக சூழலும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுமா? நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க 3% தான் நான் வரப்போகிறேன், நீங்கள் அத்தனை பேரும் இடஒதுக்கீட்டுக்குள்ளே வரமாட்டீங்கன்னு ஒரு தீர்ப்பு வந்தது. பேசு பொருளாக அது மாற்றப்படவில்லை. இதெல்லாம் நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்கிற கவலை எனக்கு இருக்கு. இந்த கவலையோட எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி தோழர், நன்றி தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.